யாரு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு திருந்தாத திவ்யா திருந்தினா நல்லா இருக்கும், மாறாத திவ்யா மாறுனா நல்லா இருக்கும். மக்களே, ஒரு வாட்டி பண்ணுனா அது தப்பு, ஒவ்வொரு வாட்டியும் அது பண்ணுனா அது பிளானு. என்ன பிளான்னு பார்த்துடலாமா? நினைக்கிறேன் சார். யாரு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு மக்களே, இந்த இடத்துல நம்ம எது பிளான்னு சொல்கிறோம் தெரியுங்களா? இப்போ யார் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, டக்குன்னு பார்வதி போனால் நல்லாயிருக்கும், கனி போனால் நல்லாயிருக்கும், வினோத் போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்கல்ல கண்டஸ்டன்ட், அவங்கள மாதிரி திவ்யா சொல்ல மாட்டாங்க. ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார திவ்யாவை யாராவது கேள்வி கேட்டால் ஒரு சுத்த விட்டு அங்கங்கே இழுத்துட்டு போயிட்டு வந்து ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சேதவரவே ஒரு சுத்த விட்டாங்க. அதுக்கு சேதவர் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா? நம்பிருச்சு, காதே நம்பிருச்சு அப்படின்னு சேதனை வந்து ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணார் இல்லையா? அடுத்த ஒரு வீடியோவில் பாருங்க. நீங்க பார்வை சொல்லுங்க, ஆனா பார்வை பத்தின உங்களுடைய கருத்து இருக்குல்ல, இதுவும் வினோத்தை பத்தின உங்க கருத்துமா தான் இருக்கே ஒழிய. தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் பார்வை சொல்லுங்கள், நான் வேண்டான்னு சொல்ல. வினோத்தை சொல்லுங்கள், நான் வேண்டான்னு சொல்ல. நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிறது ஓகே தான். ஆனால் யாரை பற்றி சொல்கிறீங்களோ அவங்கள பற்றி நீங்கள் வச்சுருக்கிற எல்லா கருத்துக்களையும் இங்கே கொண்டாந்து திணிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் வேண்டாங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த 12 வாரம் இவங்க விளையாண்டதை பற்றி அது இல்லை. அந்த பதில் வர இப்போ இவ்வளோ நேரம் கனி சொல்லும் போது நான் சரின்னு சொன்னேன்னா தெளிவாக திரும்பவும் பதிவு பண்ணுறாரு. அதாவது 12 வாரம் இவங்க எப்படி விளையாண்டாங்க அப்படிங்கிற பற்றின விளக்கமாக உங்களுக்கு இல்லை. ஒவ்வொருத்தரையும் மேலேயும் நீங்கள் வச்சிருக்கிற கருத்தாக தான் இருந்தது. இப்போ ஆல்ரெடி வந்து கனி அவர்கள் சொன்னாங்க, சூப்பராக சொன்னாங்க, நம்ம சொன்னோமா? சபரி அவர்கள் சொன்னாங்க, சூப்பராக சொன்னீங்க அப்படின்னு நம்ம சொன்னோமா? வினோத் அவர்கள் சொன்னாங்க, சூப்பராக சொல்லியிருக்கீங்க நம்ம சொன்னோமா? அந்த மாதிரி நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணுங்கம்மா அப்படிங்கிறத வந்து திரும்ப ஒருக்கா ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. கனி சொல்லும்போது நான் சரின்னு சொன்னா, அவரி சொல்லும்போது சரின்னு சொன்னா, வினோத் சொல்லும்போது சரின்னு சொன்னா, சொல்லும்போது சரின்னு சொன்னா, அப்ப அதே போல இந்த பதில் இல்லை. மக்களை, இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, சாதாரணமாக ஒருத்தர் பற்றின ஸ்டேட்மெண்ட்டை டக்குன்னு ஒரு பாயிண்டாக எடுத்து வைக்கும்போது திவ்யாவுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸு, ஒரு விஷயத்தை அவங்க மேலே இருக்கிற கருத்துக்களை திணிக்கிற விதமாக சொல்கிற இந்த பாயிண்ட்டு சாதாரணமாக விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு க்யூட் திவ்யாவுக்கு இது ஓகே தான். பட் டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய திவ்யாவுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுகளை எடுத்து வைக்கிற விதம் வந்து சரியாக அவங்கள வெளிக்கொண்டு வந்து காட்டாதுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். திவ்யா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சுற்றி வளைச்சி வந்து சொல்கிறது அவங்களோட டைட்டிலுக்கு பாதிப்பா இல்லை சரியாக அமையுமா? உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.